கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ரோமர் 8:26. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமன்ஸ் 8:26. The Holy Spirit helps us in our weakness. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? மனம் திரும்பி இருக்கிறீர்களா? பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டீர்களா? ரட்சிப்பு என்ற அந்த முதல் படியோடு நிறுத்திவிட்டீர்களா? ஜெபித்து கர்த்தரிடத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நாடுங்கள். கர்த்தருடைய சத்தியத்தின்படி நீங்கள் நடந்து கர்த்தருடைய பிள்ளையாய் காணப்படுவீர்கள் என்றால் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்பேற்பட்ட துணையாளரை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? கலங்காதிருங்கள். ஆவியானவர் நம்முடன் எப்போதும் காணப்படுவார். ஆமன். மன்னிக்கும் சிந்தையை போதித்தவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். கிறிஸ்தவர்களிடையே காணப்படுகிற விவாகரத்துக்கள் முழுவதுமாய் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணத்தில் இணைக்கப்பட்ட தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க, நேசிக்க, சமாதானத்துடன் உயிருள்ள நாள் வரை காணப்பட, ஒருவருக்கொருவர் உண்மையாய் காணப்பட, நேர்மையாய் காணப்பட, சாட்சியாய் வாழ நீங்கள் கற்றுக் கொடுங்க சுவாமி. தேவனாகிய கர்த்தர், நீர் மன்னிப்பை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். உம்முடைய அடிச்சூடுகளை பின்பற்றி குடும்பத்தில் கணவன் மனைவி காணப்பட கிருபை கொடுங்க. எந்த சூழ்நிலையிலும் பிரிந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை முற்றிலுமாய் கைவிட தேவனாய கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆவியானவரே, நீங்கள் பிள்ளைங்களை பலப்படுத்துங்க சுவாமி. உம்முடைய அரவணைக்கிற கரத்துக்குள்ளாய் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் சமாதானமாய் உயிருள்ள நாள் வரை வாழட்டும், சாட்சியாய் வாழட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.